மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குடவாசல் ஓகை, அதேபோல வலங்கைமான் லாயம் பகுதிகளில் மண்பாண்ட தொழிற்கூடம் அமைப்பது அவசியமாக இருக்கிறது என்பதனால இந்த கேள்வியை எழுப்பியிருந்தேன். பதிலில் 5 குடும்பங்கள் தான் அந்த பகுதியில் இருக்கிறது என்று பதில் தரப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டத்தை பொறுத்தவரை, திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை, இன்னும் குறிப்பாக என்னுடைய நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பேரளம், இஞ்சிக்குடி, கொல்லுமாங்குடி, ஆனைக்குப்பம், திப்பனாம்பேட்டை, கோவிந்தக்குடி போன்ற பகுதிகள் உட்பட்ட மாவட்டம் முழுவதும் 6000 மண்பாண்ட தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் இப்பொழுது 1000 பேர் தான் இந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள்லாம் இந்த தொழில் நலிந்து விட்டதனால் வெவ்வேறு தொழிலுக்கு, கூலி தொழிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த பகுதியில் மண்பாண்ட கூடம் அமைப்பது என்பது அவசியமாக இருக்கிறது. அதிலேயும் மண்பாண்ட தொழில் இல்ல, கேள்விக்கு வாங்காது. நீங்க கவர்மெண்ட் மண்பாண்டம் தொழில் செய்ய சொல்றீங்களா இல்ல அவங்களுக்கு உதவி பண்ணுங்க? அதுதாங்க கேட்கிறேன். அதான் கேட்டுட்டு மண்பாண்ட தொழில் செய்கிற அந்த தொழிலாளர்களுக்கு மழை காலத்தில் 5000 ரூபாய் உதவித்தொகை, நிவாரண தொகை கிடைக்கிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 2 பேர் அந்த தொழிலில் ஈடுபட்டால் ஒரு குடும்பத்தை ஒருவருக்கு மட்டும்தான் நிவாரணம் வழங்கப்படுகிறது. அந்த தொழிலில் ஈடுபடுகிற அனைவருக்கும் அந்த 5000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். அந்த தொழிலை பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பகுதியில் அரசாங்கத்திற்கே இடம் இருக்கிறது. அந்த இடத்தை தேர்வு செய்து அந்த தொழிலாளர்களை பாதுகாக்கிற வண்ணம் நம்முடைய பாரம்பரியமான தொழிலான மண்பாண்ட தொழிலை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை இந்த அரசு எடுக்குமா என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம காமராஜ் அவர்கள் கேட்டார்கள். அவருடைய கேள்விக்கு சில பதில்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே கதர் துறையில் உங்களுக்கு நசித்து போயிருந்த தொழிலை இப்போ 120 கோடி லாபத்தில் கொண்டு வந்திருக்கோம். அதனால் நம்முடைய ஆட்சியில் மிக சிறப்பாக கதர்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்று, ஏன்னா ஒன்றுமே செயல்படலைன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காண்டி. இப்போ திருநெல்வேலி, மதுரை, தஞ்சாவூர் மூலம் தேனி ஆகிய பகுதியில் 1 கோடி ரூபாய் செலவில் 4 மாவட்டங்களில் கிராம செலவில் புதிய தொழிற்கூடங்கள் அமைத்தல் பண்ணியிருக்கான். அதுபோக ஏற்கனவே திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் இருக்கிற கவர்தர் விருத்தி பண்ணியிருக்கான். மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணி இப்போ 8 மாவட்டத்துலேயும் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்முடைய மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில், நன்னிலம் திருவாரூர் மாவட்டம் நினைக்கிறேன், அங்கே 5 பேருக்கு தான் கார்டு கொடுத்துருக்கோம் மண்பாண்ட தொழிலில். இன்னும் 1000 பேர் இப்போ இருக்கிறீன்னு சொல்கிறீங்க, இன்னைக்கு கொடுக்க சொல்கிறேன். கார்டில் கொடுக்கறது, கார்டு வாங்கினேன் அவங்க. நீங்கள் கேட்குறது லாயத்தில் ஒரு குகையும், லாயம்னு ஓசூர் குகையா, அந்த குடவாசல் ஓசூர் குகை, லாயம் லாவண்யம் எந்த ஊரில், வலங்கைமான் லாயம் ஆகிய பகுதிகளில் கட்டணம். அதுக்கு நீங்கள் பணம் வேணும். இடம் கொடுத்தெல்லாம் உடனே நான் சொல்லி டிஆர்டியில் சொல்லி நான் பணம் கட்ட சொல்கிறேன். அதுக்குள்ளே ஏற்பாடுகளுக்குள்ளே நிதி பண்ணலாம். கடைசி பக்கத்தில் ஒரு இது இருக்குது, உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. என்ன அது கேளுங்க. இல்லை அது இல்லை, கடைசியாக அது ஏற்கனவே கதர்துறை ரொம்ப நலிந்து பண்ணது இப்போ கொடுத்துருக்காங்க. அதுதான் முதலே சொல்லியாச்சு. போன ஆட்சியை விட இப்போ 60 கோடி ரூபா லாபத்தில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்முடைய கதர்துறை, நம்முடைய ஆட்சியில். 2021 எப்படி இருந்துச்சு, 2000 எல்லாத்தையும் பார்த்து முதற்கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் கொடுத்துருக்காங்க. அதில் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த இடத்த மாத்திரம் கொடுங்க, உங்களுக்கு அருமையான கோகையாக கட்டி கொடுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.